ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மொட்டை மாடி தோட்டத்தில் தரை பசலைக்கீரை அறுவடை பண்ண போகிறேன். நான் பாருங்கள், கீரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ மகத்துவம் இருக்குது இந்த கீரையில். தரை பசலை வெயிலில் எடுக்கிறேன் நான் இந்த வீடியோவை. பாருங்கள், இந்த மாதிரி கேன்களில் நீங்கள் ஊடு பயிர் மாதிரி வைக்கலாம். அப்போ வந்து இந்த கீரை ரேரு, ரொம்ப எப்போ பாருலாம் கிடைக்காது உங்களுக்கு. சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த கீரையை இந்த மாதிரி ஒரு 2 தொட்டியில் அந்த வேர் இருக்கும், அந்த கொடி கொடியாக அவங்க மண்ணுலேருந்து தான் பறிச்சுட்டு வருவாங்க. மண்ணாக இருக்கும். நமக்கு அது சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அலசிட்டு என்ன பண்ணேன், அந்த வேர்களெல்லாம் போட்டு கொஞ்சமாக மண் தூவி விட்டேன். இந்த மாதிரி ஒரு 3 கேனில் நான் வச்சேன். பாருங்கள், கீரை சுற்றி எவ்வளோ அழகாக தொங்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பர் கீரைங்க இது. நம்மளுக்கு இந்த பெண்களுக்கெலாம் கர்ப்பப்பை இறக்கம்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை இறக்கம்னா இந்த டெலிவரிக்கு அப்புறமா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வயசான காலத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அவங்களாம் இந்த கீரையை சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அது இல்லாமல் இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, லோ சுகர், லோ பிபி, இந்த ரத்தத்தை வந்து கட்டுப்பாடாக சுத்தம் பண்ணி வச்சுக்கும் நமக்கு. இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, டயாலிஸ் பண்ணுறவங்க, அவங்களாம் இதுக்கு சிசர்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், கீரை எவ்வளோ அருமையாக மண் படாமல் அழகாக வளர்த்துக்கலாம். நம்ம நிறைய கீரை எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் இந்த கீரையும் முட்டை தொக்கும் தான் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த பீர்க்கங்காய் துவையல் வேறு பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கீரை இந்த மாதிரி நமக்கு கடையில் கிடைக்காது. இந்த மண்ணுலேருந்து அவங்க சுரண்டி பறிச்சுட்டு வருவாங்க. அது மண் நிறைய இருக்கும். நம்ம சுத்தமாக இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் செடியிலையே வளர்த்திக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டியில் பறித்தேன் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹைட்டான இடத்துகளில் வச்சிங்கன்னா கூட நம்ம ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாம் இந்த கீரையை. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. பிபி, சுகர், இந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக நம்ம இடமோ ஒதுக்க வேண்டாம். இல்லை நம்ம வந்து தொட்டிகள்லாம் தேவையில்லை. நம்ம நார்மலாக வைக்கிற, ஏன்னா வேர் வந்து சிறு தும்பு வேர்கள் தான் இருக்கும். அதனால் இதுக்குன்ட்டு தனியாக நம்ம வந்து தொட்டி தேட வேண்டாம். இந்த மாதிரி பூச்செடிகள்லையே நம்ம ஊடு பயிர் போல் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கீரை நான் அழகாக பறிச்சிருக்கேன்னு. இப்போது அடுத்த தொட்டி காமிக்கிறேன். நான் இந்த தர்மாக்கோல் பாக்ஸ் கூட எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிது. அதுலேயும் நான் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு நாளைக்கு தண்டு கீரை எடுத்துப்பேன், மணத்தக்காளி கீரை ஒரு நாளைக்கு பண்ணுவேன். அந்த மாதிரி தொட்டிகள்லேயே நான் நிறைய கீரைகளே இது பண்ணைக்கீரைன்னு எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இதுவுமே பாருங்கள், பண்ணைக்கீரைன்றது நம்ம ஏரியாவில் நான் பார்க்கல. வில்லேஜ் சைடில் நிறைய கிடைக்கும். அப்படி வில்லேஜ்னால் நான் சொல்கிறது காவேரி பக்கம் அந்த சைடு நிறையவே கிடைக்கும். நம்ம இந்த சைடு சென்னை சைடில் கிடைக்காது இல்லையா. இது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் நான் வளர்த்திருக்கேன். கீரைகள்லாம் நமக்கு வந்து வீட்டில் டைம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வீட்லேயே நம்ம பறிச்சிக்கலான்னா இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க. இதுலேயுமே நான் கொஞ்சம் வச்சு விட்டேன். நீங்கள் ஒரு 2 தொட்டி 3 தொட்டி வச்சாலே ஒரு 4 பேருக்கு தேவையானது நம்ம பருப்பு போட்டும் இந்த கீரையை செஞ்சுக்கலாம், நார்மலாகவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கீரைகள் நீங்களே வளர்த்துப்பீங்கன்னு தான் இந்த வீடியோவை நான் அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய விஷயங்கள் இதில் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. இந்த வெயில் கோடையில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கீரைகள் தான் சாப்பிட்ணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பாருங்கள், இந்த தொட்டிலையுமே நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ தான் இந்த மாதிரி நம்ம தொட்டிகளில் இதுலேயும் பாருங்கள் செடி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வேணுன்னா கட் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் கடை தேடி ஓடணும் அவசரத்துக்கு அப்படின்னு இல்லை. நம்ம சமையலே இப்போ குக்கிங் வந்து அவசரமாக சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலையே செடிகள்லாம் வளர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இதை உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.